நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காரணங்கள் தெரிஞ்சிருந்தா முதல்ல ஜோதிடம் ஏன் படிக்கணும், ஜோதிடம் ஏன் பார்க்கணும். ஜோதிடம் பார்க்குறது வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு கேள்விக்கான பதில். ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் போட்டுச்சுனாலே இந்த ராகு நேரடியாகவே ஆசைப்படும், கேதுன்னு மறைமுகமாக ஆசைப்படும், அவ்வளோதான் விஷயம். ஒரே வயிற்றுல பிறக்கிற 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை ஏன் வெவ்வேறு விதமாக மாறுது? நீங்கள் அந்த முடிவெடுக்கக்கூடிய விதம் தான் இந்த சொல்கிறோம். இந்த முடிவெடுக்கக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு சில டிப்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் சார். இப்போ மேஷத்திற்கு வீடு எப்படி அமைஞ்சா அவங்களுக்கு நல்லது? பொதுவாகவே மேஷத்துக்கு அதான் சொல்லலை, நீங்கள் மேச லக்கணம் மேச ராசி போனாலே இந்த 10 வருஷ காலம் நீங்கள் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக வீடு இருக்கும். வீடே ஒன்று பிரம்மாண்டமாக வீடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் தங்கவே மாட்டார். அதுதான் ஜெனியம் இருக்குது. இதே சப்போஸ் வந்து ஒரு ஒரு மத்தியமமான வீடோ இல்லை கூரை வீடோ இல்லை ஓட்டு வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், இருக்குது, நல்லா பயன்படும். இல்லை நான் தனியாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், பெரிய வீடாக வச்சுருக்கேன் அப்படின்னா தயவு செய்து அந்த வீட்டில் தங்கவே முடியாது. ஒரு வீடோ 2 வீடோ 3 வீடோ அமைப்பு நல்லா இருக்கும். மேஷ லக்கணம் மேச ராசி போணுச்சுனாலே எப்பயுமே இடம் விட்டு இடம் நகரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதை விட்டு நீங்கள் அந்த வீட்டில் தங்கப்பட்டீங்க, வீட்டுக்கார செலவு வந்து உதாரணமாக 60 லட்ச ரூபா ஒரு வீடு எஸ்டிமேட் போடுறாருன்னா ஒரு 40 லட்சம் இல்லை 30 லட்சம் இல்லை 20 லட்சத்தில் பண்ண சொல்லுங்கள். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓடியில் வந்து நிற்கும். அதுதானே இவங்களுக்கு இந்த மேஷ லக்கணம் மேசராசி இருக்கிற பணத்தெல்லாம் சுரண்டி அங்கே புரண்டி இங்கே புரண்டி நகை அடை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி இந்த மேசராசி மேச லக்கணம் பிடிச்சி உட்கார வச்சு கட்டின வீட்டை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளை. வீடு இல்லை, பாதி வீடு இருக்கும்போது இன்னொரு இடம் வாங்குவாங்க, இன்னொரு வீடு கட்டுறதுக்கு. அது அப்படி அப்படி கட்டலாமா இப்படி கட்டலாம் அடைங்க. ஐயா இருக்கிற வீட்டை வேலையை முடித்து ரெடி பண்ணி அழகாக ஒரு நாள் கூட அவங்க அப்படியே இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு வேலையை பாக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு வேலையை பொதுவாகவே இது நீங்கள் வந்து என்னது இந்த வீட்டுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா செயலுக்கும் அப்படி தான். டக் டக் டக்குன்னு அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணுவாங்க, முடிவுகள் மாற்றுறது இல்லை, பாதியில் இன்னொரு விஷயத்த தொடங்கினேன். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சீட் நான் ஒரு கண்டக்டர் இருக்கேன், முதல்ல ஒரு 4 பேர் சீட்டு கொடுக்குறேன், கடைசியாக 4 பேர் சீட்டு கொடுத்தா இடையில உள்ளவங்க என்ன நினைப்பான், வாங்கணும்ல, வரிசையாக வர வேண்டியதானே. இது இந்த மேசலக்கணம் மேசராசி போனாலே ஒரு செயல் நடக்கும் போது இன்னொரு செயல்களில் கால் வைக்கிறது தொடங்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாரு, அப்போ தான் வீட்டு வேலையை ஆரம்பிப்பார். அது தப்பான ஐடியாலஜி. எனக்கு அதுதான் அந்த செயலை செய்யாதீங்கிறது என் கான்செப்ட். கண்டிப்பாக இந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சார். ஏன்னா நிறைய தொழிலையும் விரிவுபடுத்துகிறேன்னு அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கோம், இங்கே வீடும் கட்டுறேன்னு இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கோம். அப்போ அவங்களால எதில் பேலன்ஸ் பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு இல்லை. எப்பயுமே நியூட்ரலாகவே இருக்காது. இது ரெண்டுமே எப்படின்னா இந்த வேலையும் இந்த தொழிலும் அந்த வீடும் எப்பயும் ஒன்றோட ஒன்று ஒத்தே போகாது. இது ரெண்டு நீ ஏன் நானான்னு போட்டி போடும். எப்படின்னா ஒரு இடம் பிடிச்சி உள்ளார தூக்கி அமுக்கி வச்சிரும், இல்லை தொழில் தூக்கி அமைக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும், பார்த்தீங்கன்னா சூப்பராக தொழில் ஓடும், நல்லாயிருக்கும், ஆனால் வீடே இருக்காது. வீடு இருக்கக்கூடாதுன்னு கான்செப்ட். அதான் சொல்கிறேன்ல, நிறைய பேருக்கு அந்த மாதிரி. நீங்கள் என்னைக்கு நீங்கள் வீட்டை விரிவுபடுத்துறீங்களோ, வீட்டை விரிவுபடுத்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே தொழில் நலிஞ்சு போடும். அது வந்து ஒரு காரண காரியங்கள் இருக்குன்னா இருக்குது. இது ஒரு பெரிய அதான் சொல்லலை, இது 4ஆம் வீடு சுகம்னு ஆரம்பித்தா சுகம்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் 4ஆம் வீடு வீடுன்னு வச்சுக்கிட்டால் வீடுன்னு எடுத்துக்கலாம், இல்லை வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்துன்னு எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் 4ஆம் வீடு தலையெழுத்துன்னு எடுத்துக்கிட்டால் தலையெழுத்துன்னு எடுத்துக்கலாம். 10ஆம் வீடு நீ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், ஒரு பிஸ்னஸ் மேன், சூப்பராக ஒரு வீடே கட்டணும், 4000 ரூபா 3000 2000 வாடகை இருந்தார். ஏன்னா இவ்வளோ காசு வச்சுருக்கான், வாடகைக்கு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 27 வருஷம் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். ஒரே வீடை மாற்றி அதே வீட்டு உள்ள ஒரு 10-15 காலனிகள் அந்த ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்த இடத்துல 27 வருஷம் அவர் பிறகு அவர் சொத்தை பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி. அதே நிகழ்வு அதே தம்பிக்காரனை கொடுத்தத சொத்தை அன்னைக்கே வாங்கி விற்றுவிட்டு வீட்டை கட்டி விட்டு 27 வருஷம் கழிச்சு அந்த தம்பி ஜீரோ அந்த இடத்துல. பாருங்களேன், நினச்சி பாருங்க, 2 பேருக்கும் சொத்து ஒரே சொத்தை ஒரு 3 ஏக்கர் தான் கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் ஆச்சு. ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ஒரே வயிற்றுல பிறக்கிற 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை ஏன் வெவ்வேறு விதமாக மாறுது? நீங்கள் அந்த முடிவெடுக்கக்கூடிய விதம் தான் இந்த சொல்கிறோம். இந்த முடிவெடுக்கக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அது வந்து இது தவறுன்னு உங்களுக்கு சொல்லாது, இது சரின்னு சொல்லாது. அந்த இடத்த விற்கும் போது விற்காத தம்பின்னு அந்த சொல்லவே சொல்லாது. நீ விற்கிறியா, ஆமாம்
நீ வாங்குறியா வாமா, இது இது சரி தவறுன்னு ஒரு நாள் கூட, ஏன்னா அவங்க வாங்கும்போது விற்கும்போது தெரியாது பாருங்க. தெரியாது. ஜோதிடமோ ஜாதகமோ தெரியாது பாருங்களேன். தெரிஞ்சிருந்தா அந்த வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. செய்யவே மாட்டாங்க. நீ தெரிஞ்சிருந்தா இப்ப இல்ல, இல்ல இல்ல தொழில்ல போடுறது இல்ல இப்ப நல்லது இல்ல. தெரிஞ்சிருந்தாலும் நீ கேட்க மாட்டீங்க. ம். எப்படி கேட்க மாட்டீங்க. ம். அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த ஜாதகம் அந்த கர்மா தலையெழுத்து விதின்னு சொல்லுது பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடடா, கேட்கவே மாட்டான், ம். கேட்கவே மாட்டான். எப்படி கேட்பான்? நீங்கள் ஒன்றே ஒன்று, எப்பயுமே ஜெயிக்கிறவன் எல்லாரோடையும் ஒத்துப்போம், தோக்குறவங்க யாரோடையும் ஒத்தே போக மாட்டான், ஒத்தே போக மாட்டான். நீங்கள் ஒன்றும் இல்லை, அதான் சொல்கிறேன்ல, குணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படின்னா இந்த பொறாமையோ வெறுப்போ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கோவம் வரும், நேரம் சரியில்லைனா பொறாமப்படுவேன், நேரம் சரியில்லை ஒரு உங்களல்ல பொதுவாக சொல்கிறேன். அதான் நான் உங்களை சொன்னோன்னே பொதுவாக, ஏன்னா இந்த ஜோதிடம் படித்ததுக்கான காரண காரியம், நீ முகம் தலையெழுத்து, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களை மாரி நான் இருக்க முடியும், என்னவே நீங்கள் இருக்க முடியும், இவ்வளோதான் விஷயம். நீங்கள் யாரோட ஒப்பிடே பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அது உங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருப்பார். எனக்குன்னு ஒரு திறமை, அது எனக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருப்பார். இது சரினோ, இது தவறுனோ, இது நல்லதுன்னோ, இது கெட்டதுன்னோ, இது ஆமான்னோ, இது பொய், இது உண்மைன்னோ, அது பொய்யன்னோ, இப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இடம் ஒருத்தர் விற்கும்போது இது சரி இது தவறுன்னு தெரியாது, வாங்கும்போது இது சரி தவறுன்னு தெரியாது. விற்கும்போது மட்டும்தான் சரி தவறு கிடையாது, வாங்கும்போதும் இது சரியாக தவறானது. அதே ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் வர காசை என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ண ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரே லேண்டு, அந்த பிஸ்னஸ் ஜீரோ. ஒரே லேண்டு தான், முடிஞ்சு போச்சு, மொத்தமும் க்ளோஸ். அதுக்காக நான் சொல்கிறேன், நீ இங்கே ஒரு 5 கோடி ரூபாய்க்கு தொழில் பண்ணும்போது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு போய் இடம் வாங்கினார்ல, 5 கோடி ரூபாய்க்கு மினிமம் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறவர் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கோடியில் 50 லட்சம் இல்லை 1 கோடியில் 2 கோடிக்குள்ளே தான் இடம் வாங்கியிருப்பார். எப்படி? அந்த ஒரு இடம் அவர் அது ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணம் ஒரு 1 கோடி 1.5 கோடிக்கு இல்லை 2 கோடிக்கு அந்த இடம் வாங்கினார்னா, இந்த 2 கோடி பணம் எங்கேருந்து எடுத்துருப்பாருன்னா அவர் தொழில் பண்ணுறவங்க இடம் வாங்காத. சார் நான் தொழிலே ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், சூப்பராக நீ பண்ணுங்க, நீ வீட்டுக்குன்னு பணத்தை போடாத, நீ வீட்டுக்கு தொடாத. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது நான் லேண்டு வாங்கி கொடுக்குறேன், வீடு கட்டி கொடுக்குறேன். நீ லேண்ட் வாங்கி கொடுக்குறது உன் வேலை, வீடு கட்டுறது உன் வேலை கிடையாது. பிஸ்னஸ் அப்படி பிரிக்கணும், பிரித்து பார்க்கணும். நீங்கள் உட்காந்து காலையிலையும் தவம் இருந்தால் உட்காந்து காலையிலையும் சாயங்காலம் வரையும் உட்காந்துருந்தால் திட்டமிட முடியாது. நீங்கள் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் என்ன பண்ணணும், ஏப்பா இந்த விஷயம் இப்படி தான், இப்போ ஏன் விற்கணும், ஏன் விற்கக்கூடாது, ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, விற்கணுன்னாலும் ஏன் விற்கணும், வாங்கணும்னாலும் ஏன்னு கேட்கணும். என்னால் முடியுதுன்ட்டு நீங்கள் வாங்கிட முடியாது, அது ஏன் எதுக்கு. ஆனால் நம்ம இந்த கேள்வியை என்ன பண்ணுது, நம்மளை ஆசையில் நம்மளை வாங்க வைக்கும். அப்படியே அந்த மேஷலக்கணத்துக்கு உதாரணமாக செவ்வாய் 5 இருந்துச்சுன்னா அப்படியே குழுன்னு, மேடம் என்ன மேடம் வாங்கிடுங்க மேடம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேடம், இது அப்படி பண்ணலாம் மேடம், இப்படி பண்ணலாம் மேடம். மற்றவங்க உங்களால் முடியும்னு சொன்னாவே இவங்க கவுந்துருவாங்க. மேஷலக்கணத்து மட்டும் கிடையாது. மேஷலக்கணம் நீங்கள் பொதுவாகவே மேஷலக்கணமா, ரிஷபமோ, மிதுனமோ, கடகமோ, சிம்மமோ, கன்னியோ, தனுசோ, மகரமோ, விருச்சகமோ, கும்பமோ, மீனமோ, ஏதோ ஒரு லக்கணம், என்ன லக்கணம் வேணால் இருக்கட்டும், வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க வீட்டை பெருசாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக குறைக்கணுமோ அவ்வளோ குறைக்கணும். இல்லை நான் வீடை பெருசாக கட்டுவேன்னா நீ வீடை பெருசாக கட்டுங்க. நீங்கள் அந்த மெட்டீரியல் இல்லாத பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் வாங்கி விற்கிறதா பாருக்கு, எனக்கு அதில் பொருள் ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழிலாக பண்ணுறவங்க வீட்டை கட்டுங்க. இப்படி ஒரு காரண காரியங்களோடு நம்ம செயல்படும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேஷ லக்கணமாக இருக்குது, இந்த லக்கணம் போகும்போது நான் வீட்டை பெருசாக கட்டினாலும் தங்க முடியாது, ஒரு அளவாக கட்டிக்கலாம், அளவான இடத்துல இருக்கலாம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ரொம்ப சூப்பர், இடம் வாங்கு, ஒரு இடம் வாங்கு, 2 இடம் வாங்கு, முடிஞ்ச ஒரு இடம் வாங்கி போதும், வேறு ஒன்றும் பெருசாக வேண்டாம். கட்டடமாக இருக்கிறத விட இடமா கிடக்கிறது நல்லது. சார் இடமா இருந்தால் பாதுகாக்க முடியாது, நீ கட்டடமாக இருந்தால் என்ன பாதுகாக்க முடியுமா, என்ன கட்டடம் என்ன, எந்த இயற்கைகிட்ட போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பாருங்க, எப்படி வேணாலும் நடக்கலாம் பாருங்க. அதுமாரி ரிஷப லக்கணம், இந்த ரிஷப லக்கணத்து எப்பயுமே எங்கே எப்படி சுற்றினாலும் வீடு வண்டி வாங்க சொத்து சுகம் கிடைச்சிடுமான்னு கிடைச்சிடும். அதுதான் பெரிய ஆச்சரியம். இது பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ரிஷப லக்கணம் ரிஷபராசியாக இருந்துச்சுன்னா உங்களை கொண்டாடி தருவாங்க. நீ இந்த 10 வருஷம் அதே மேஷலக்கணம் முடிஞ்சு ரிஷபலக்கணம் வரும்போது நீங்கள் அதே கட்டின வீட்டு பெரிய வீட்டுக்கு அப்படி பல்லன்னு உண்மையிலே அப்படி ஒரு இடம், நீங்கள் வீடும் கட்டலாம், தொழில் பண்ணுறது அவங்க விருப்பம். நம்ம ஏதாவது வீட்டை மட்டும் பேசுகிறேன்னா உண்மையிலே
யார் வீடாக இருந்தாலும் இருக்கட்டும் இவங்க திட்டமிடவே வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காவே அமையும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 12,000 தான் எனக்கு ஒரு 12,000 வாடகை கொடுக்க முடியும், 12,000 வேணால் சொல்லு நான் வர்றேன் அப்படின்னா, 25,000 வீடு சார், நீங்கள் 12,000 கொடுங்க சார். உண்மையிலே 25,000 வாடகைக்கு போகிற வீட்டை நமக்கு இந்த ரிஷபராசியாக இருந்தால் பழகுணம் கொடுப்பாங்க. அட என்னையா நான் எனக்கு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு நாங்கள் 4 பேர், எனக்கு 2 பேர் தானே சார், 3 பேர் தானே சார், சும்மா இருக்கட்டும் சார், வச்சுங்க வச்சுங்க. ஓனர் எங்கே இருப்பார், ஏதோ வெளிநாட்டில் இருப்பார், வெளியூரில் இருப்பார், அவங்க ஃப்ரெண்டு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க, நீங்கள் வச்சுங்க, வீட்டை மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி நிறையா இடம் இருக்குது. ஆனால் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், வீட்டை வந்து பராமரிக்கிறது ஒரு ஆள் வேணும். வந்தால் மட்டும் ஒரு ரூமில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க, அந்த ரூமில் வந்து தங்கிடும், அந்த ரூம் மட்டும் போட்டிக்கிறாங்க, அந்த ரூமில் அவங்க பொருள் வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ரூமில் இருந்துட்டு ஒரு நாள் 2 நாள் தானே, அதே வீடு தான் அவங்களுக்கு, அவங்க வீடு தான் அது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் தங்க போகிறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க. நான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடை பூட்டாமல் யாருக்காச்சும் கொடுங்க. வாடகை வாங்குறாங்களோ இல்லையோ, என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டை பூட்டி வைக்கிறாங்க. தயவு செய்து பூட்டாதீங்க. ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் அந்த டைம் வர்ற வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு யாரும் நல்லா ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டை போட்டுவீங்க. வீடு உண்மையிலே உங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்துச்சு, தெரிஞ்சவங்களாக இருக்குது, உங்களுக்கு உறவுகாரம் இருந்தாலும் தங்க வைங்க, அந்த வீட்டில் தங்கிட்டு போகட்டும். ஆனால் இந்த ரிஷபலக்கணத்துக்கு இப்படி தான் அமையும். நல்லா ரிஷபராசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சின்ன 4 ரூமாக இருக்குங்க, சும்மா ஒரு 10 ரூமாக இருக்குங்க, அந்த 10 ரூமும் அவ்வளோ சந்தோஷம் கொண்டாடுவாங்க. அப்படி குழுன்னு அவ்வளோ சந்தோஷமாக 4 பேரோட கலக்கலன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு 4 கூட்டம் கூடிக்கிட்டு, காக்கா கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த ரிஷபராசிக்கு எப்பவுமே கூட்டம் கூடுங்க. அப்படியே அவங்களை சுற்றி அப்படியே ஒரு என்ன அது, இந்த மீனத்துக்கும் இந்த ரிஷபத்துக்கும் எப்பயுமே ஒரு ஆச்சரியமான காக்கா கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசியையும் மீனராசியையும் அது எங்கே போனாலும் சரி, ஒரு சுற்றி ஒரு கூட்டம் கூடுமானா ஒரு கூடும். அதே வந்து ரிஷபராசி ரிஷபலக்கணம் இது எப்பயுமே சரி, அது ஒரு பெரிய ஒரு இணக்கவர்ச்சி இருக்குமானா இணக்கவர்ச்சி இருக்கும். ஒரு 4 பேரோட புரிதல், அது என்ன பேசுகிறாங்கனாலும் கேட்பாங்க, ஒரு சொல்லும்போது ஒரு புரிதல் இருக்கும். இவங்களுக்கு வீட்டினுடைய அந்த நிலை இப்போ எதுக்கு பக்கத்தில் வாங்கலாம், தேசத்துக்கு நம்ம பார்த்த மாதிரி. ஆமாம், இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எதிர்பார்த்த விட நல்லா தான் இருக்குது, இவங்களுக்கு ஒன்றும் குறையே இருக்காது, ஒரு சமதளமாக நல்லா தான் இருக்கும். அதை விட்டு இவங்களை ஒருத்தர் பயப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆகாவகம் இருக்காது. என்ன பாதைகள் மட்டும் ஒரு பெரிய அளவு இருக்காது, அந்த பாதைகளை மட்டும் சரி பண்ணாலே போதும். பாதைங்க இருக்கும், அந்த பாதையை ஒன்றும் சரி பண்ணாமல் வச்சுருப்பாங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் சார், அந்த வீட்டோட ஓனர் தான் பேசுவோம், அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க சார். அந்த வீட்டோட தலைவர் அப்படியெல்லாம் தலைவரெலாம் பேச மாட்டாங்க. அந்த வீட்டில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஓனர். இந்த பொருள் அங்கே வைக்காத, இந்த பொருள் இங்கே வைக்காத, இந்த பொருள் ஏன் வச்சா, அந்த பொருள் ஏன் வச்சா, இந்த இதை வைக்கணும், இதையும் இப்படி வைக்கணும், இதையும் வைக்கிற, இதை ஏன் கூட்டல, இதையும் பெருக்கலை, இதையும் துடைக்கலை. யார் அந்த வீட்டை யார் நிர்வாகம் செய்கிறாங்களோ அந்த வீட்டை யார் ஓனர். இதை பொதுவாக வந்து இது குடும்பத் தலைவன் ஜாதகத்தை பார்க்கணும், பொண்டாட்டி ஜாதகத்தை யார் பேரில் இருக்கோ அவங்க ஜாதகத்தை பார்க்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வசிப்பிடத்தை பொறுத்தளவுக்கு யார் அந்த வீட்டில் சம்பாதிக்கிறா, இல்லை அந்த வீட்டை யார் நிர்வாகம் பண்ணுறா, இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரை மட்டும் தான் வைக்கணும். வீட்டை சம்பாதிக்கிறது நீங்களாக இருந்தால் நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க, இல்லை வீட்டை நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. அங்கே 10 ஆம்பளை இருந்தாலும் சரி, 10 பொம்பளை இருந்தாலும் சரி, இவங்க தான் நிர்வகிக்கணும், இவங்க தான் நிர்வகிக்கூடாது. இந்த பொருளுங்க வைக்கக்கூடாதுன்னு யார் நீங்கள் ஒரு இடத்துல முடிவு செய்கிறீங்களோ அவங்க தான் அந்த வீட்டோட எஜமான். ஆனால் இது நல்லதுக்கு தான். இது ஏதோ வந்து இதை நம்ம வந்து பெரிய ஒரு சங்கடமாக நினச்சிக்கிட்டோம்னா சங்கடம் தான், அதில் ஒன்றும் இல்லை. என்னென்னா ஒரு பொருள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சா தான் அழகாக இருக்கும். ஒன்றும் இல்லை, டிவி வைக்கிற இடத்துல மிக்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும், உதாரணமாக பொருந்தாதில்ல. அதுதான் சொல்கிறேன். இவங்க வாசலில் கொண்டாந்து நீங்கள் ஒரு டேப்பு, திருவுற டேப்பை வாசலில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்குமா என்ன? வீட்டோட பின்பக்கத்தில் சைடில் இல்லை வலது பக்கத்தில் வரைச்சி ஒரு டேப் வச்சா தானே அது கரெக்டாக இருக்கும். வாசலில் பெரிய நிலவாசல் பக்கத்தில் சின்னுண்டு வாசல் ஒன்று வச்சா எப்படி இருக்கும்? வைக்க முடியாது பாருங்க. எங்கன்னா எந்த பொருளை எப்படி வச்சா அழகாக இருக்குமோ அதுதான் இயற்கை. இதுதான் இது வந்து இயற்கையாக கொடுத்ததா, நம்மளாக வடிவமைக்கப்பட்டதானே. இது கொஞ்சம் நல்ல பரிணாமத்தில் தான் இப்படி வந்திருக்கு. இது வந்து அந்த காலத்தில் வந்து வாசல் வந்து உண்மையிலே 5 அடிக்கு மேலே நிலவாசல் இருக்காது கிடையாது. ஏன்னா நீ குமிஞ்சு வரணும், வீட்டுக்குள்ளே வரும்போதே தலை குனிவோடு வரணும், தலை குமிஞ்சு வரணும், பணிவோடு வரணுங்கிறது தான்
மரத்தை ஏன் அங்கே அப்போ மட்டும் 6 அடி 7 அடி 8 அடி உயரம் இல்லையா நல்லாவே நல்ல ஹைட்டாவே இப்போ உள்ள மனிதர்கள் விட ஆதி காலத்துல உள்ளவங்க நல்ல ஹைட்டாவே இருந்தாங்க. இருந்தேன். ஆனால் பணிஞ்சு குனிஞ்சு வீட்டுக்குள்ளே வரும்போது நீ யாரை வேணாலும் இரு, நீ எப்படி உலகத்துக்கே நீ ராஜா வேணாலும் இரு, அதுவும் வீட்டுக்கு அந்த குடிசை வேய்ந்த வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது உட்கார்ந்து தான் போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அது வளைவாக கட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து நீங்கள் 3 அடி 4 அடிக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சமாகவே. நீங்கள் என்ன தான் உயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கட்டையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சின்ன 3 அடி 4 அடி இருந்தால் கூட நீங்கள் குமிஞ்சு தான் போவோம். நீ யாரை வேணாலும் இரு, அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீ யாரை வேணாலும் இருக்க, நீ இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே நீ வரும்போது உன் பணிவோடையும் நீ வந்து குனிவோ அந்த 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 பணிவோடு வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை ஜெயிக்கும். இல்லைன்னா நீங்கள் நான் இப்போ தான் என்னென்னமோ பெரிய தலைவாசலுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம். அந்த காலத்தில் எங்கே தலைவாசல் இருந்துச்சு? பரிணாமத்தில் இப்போ வந்துச்சு, ரைட்டு. நீ என்னென்ன தலைவாசல்னால் அந்த காலத்தில் இதுதான் மரம் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி வச்சாங்க. ஒன்றும் வேப்ப மரம் வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வேப்ப மரம் வைக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க. எந்த மரம் வைக்கக்கூடாதோ உண்மையிலே வேப்ப மரம் வைக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் கசக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கசக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி அது அந்த காலத்தில் வச்சாங்க. இப்போ எந்த மரம், காட்டு மரம், எந்த மரம் அந்த காலத்தில் எந்தெந்த மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த மரம் தான் இப்போ வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில மரங்கள் வந்து பயன்படுத்தவே கூடாது பொதுவாகவே. இப்போ தேக்கு வைக்கலாமான்னா இப்போ பொதுவாகவே அந்த தேக்கு மரத்தை வைக்கலாமான்னு வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் வைக்கலாம். அந்த காலத்தில் வந்து பூவரசுன்னு வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பூவரசில் தான் தலைவாசல் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. பூவரசு மரமே இல்லை இப்போ. இப்போல்லாம் ரெடிமேடில் எந்த மரம் வருதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. பூவரசு மரம் வச்சா உண்மையிலேயே வந்து அந்த அந்த மரம் என்ன பண்ணும், அந்த காயிலேருந்து வரக்கூடிய விதை இல்லை, அந்த போத்து இருக்கு பாருங்க, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் வந்து என்ன பண்ணும், அடுத்தடுத்த மரங்களை உண்டு பண்ணும். அதுதான் பெரிய ஆச்சு அந்த பூவரசு வைக்கும்போது. அந்த காலத்தில் அருகாணி மரம் வைக்கும்போது அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா பூவரசுலாம் வைப்பாங்க. ஒன்று ஒதி, ஒன்று பூவரசு. அது பச்சை மரத்தை வெட்டி அந்த பச்சை மரத்துக்கு சந்தனம் பூ வச்சு குங்குமம் வச்சு தடவி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நீ கொண்டு போய் மரத்தை வச்சு சாமி கும்பிட்டு அது பொண்ணும் ஒரு பையனுமாக வச்சு அந்த மாரி அந்த போத்து மாரி, அதாவது போத்துன்னா என்னென்னா வளர்ச்சின்னா எப்படின்னா ரொம்ப அசூரமான வளரும், அப்படி நேரம் வளரும், நல்லா பசுமையாக வளரும். அது வந்து வெட்டி வச்சா வீணாகவே போகாது. நீங்கள் தண்ணி உள்ள வச்சாலும் சரி, மேபி வந்து மரத்தில் ஒரு ஈரமான இடத்துல வச்சாலும் சரி, அது வளர்ந்துருமா. ரெண்டும் உங்களுக்கு தெரியும் ஒதி மரம் எப்படி வளரும்னு தெரியும், கிடுகிடுன்னு இப்படி பெருத்து போடும். அதேமாரி பூவரசம் என்ன பண்ணும், நல்லா வளரும், படர்ந்து விரிஞ்சு வரும். அந்த காலத்தில் வந்து பண்ண மரத்தோட ஐதீகமே வளரணுங்கிறதுக்காக எப்படி. ஆனால் இன்றைக்கி என்னென்னா மரத்தை வச்சு நீங்க ஊன்றாங்க, சம்பிரதாயம்ங்கிறதுக்காக மட்டும்தான் பண்றாங்க. பண்ணாதீங்கிறேன். தேவையில்லை. இல்லை நீ அந்த மரத்தை ஊன்றீங்களா? ஊன முடியுமா? அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எந்த பக்கம் யார் குப்பையில தூக்கி போடுவாங்கன்னு கூட தெரியாது. நீங்க எடுத்து வந்து ஒண்ணும் இல்லை, நீ எங்க வீட்டுல வந்து வீட்டுக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த போத்து வந்து என் கல்யாணத்தை வச்சது ஞாபகார்த்தமா இருக்கும் பாருங்களேன். அது அந்த மரத்துலேருந்து அடுத்தடுத்த மரம் போத்து வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த பூவரசில் தான் இப்போ வந்து தலைவாசல் வைக்கணும்னு இருக்கு. நம்ம தலைவாசலை பாருங்களேன். எனக்கு அதான் சரி, இந்த ரிஷபராசி உண்மையிலே ரிஷபலகம்னா இருந்து பூவரசு மரம் கிடச்சி உண்மையிலே பூவரசு மரத்தை தலைவாசல் வச்சா உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நல்ல தகவல். ஆனால் மேசலக்கணம்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு. அது கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொதுவாகவே நீங்கள் 12 லக்கணமே பூவரசில் தலைவாசல் வச்சா அந்த வாசல் வந்து செழிக்கும். கண்டிப்பாக பொதுவாகவே செழிக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அதேமாரி கல்யாணத்துக்கு நீங்கள் எங்கேயாச்சும் காசு கொடுத்து கூட ஒரு பூவரசம் போத்து ஒரு மரத்தையோ ஒரு சின்ன கிளையையோ ஒன்றும் இல்லை, வீட்டில் 60க்கு 60 கல்யாணம் அப்பாவுக்கு நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பூவரசம் போத்து எடுத்துகிட்டு வரணும்ன்ட்டு பூவரசம் கிளைய இருக்குது பாருங்க, ஒடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. எனக்கு ஆச்சரிய வீடியோ ஒடிக்கிறது இல்லையா, அது வெட்டி கொண்டு வந்து வைக்கணும். அந்த மரத்தை வெட்டுறதுக்குள்ள அவசரமாக வெட்டிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் அதை வெட்டி ஒரு மரம் வந்து அந்த கிளை ஒரு மரத்தோட கிளையை வெட்டி கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வச்சா தான் துளுக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஐதீகமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சம்பிரதாயத்தை பண்ணாதீங்க. சரி, நான் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மூங்கில் மரம் வைப்பாங்க. மூங்கில் மரம் வைக்கிறது நல்லது, ஆனால் மூங்கில் வேரோடு இருக்கணும். தயவு செய்து ஏதாச்சும் ஒரு வளர்கிற மரமாக ஒரு மரமாக வாங்கி ஏதோ ஒரு இடத்துல அது அடுத்த சந்ததிகளுக்கு பரவணுங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் அதை பண்ணுறது. இதுமாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த நிலவை வைக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4-5 வாசல் இருக்குன்னா அதுக்கு பார்க்காதீங்க. தலைவாசலை பொறுத்தளவுக்கு பூவரசு
தேக்கு வைக்கலாமான்னு தேக்கு இப்போ எல்லா இடத்துலையும் தேக்கு கிடைக்குது, பூவரசு கிடைக்கல. பூவரசு கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும். தெரியறது இல்லை அதனுடைய நிலை. பூவரசு வைக்கணுங்கிறது இப்போ இந்த தகவல் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பூவரசுக்கு கொஞ்சம் டிமாண்ட் வரும்னு நினைக்கிறேன். நிறையவே வரட்டும். ஏன்னா பூவரசு மரம் வளர்க்கணுங்கிறது தான் இருக்கும். பூவரசு மரம் அவ்வளோ அழகாக அதுக்குன்னே அது வளர்றது.